வேல்மாறல் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். நம்மள நிறைய பேருக்கு ஒரு ஆசை இருக்கும். முருகா, எனக்கு இந்த காரியம் மட்டும் நடந்துட்டா உனக்கு ஒரு மண்டலம் விரதம் இருக்கேன் அப்படின்னு வேண்டிப்போம். ஆனா அந்த 48 நாள் விரதத்தை எப்படி முறைப்படி ஆரம்பிக்கிறது, 48 நாள் விரதம் இருந்தா என்ன நடக்கும், 48 நாள் அப்படின்னா என்ன கணக்கு, இதை பத்தி தான் இன்னைக்கு நாம தெளிவா பார்க்க போறோம். நம்ம முன்னோர்கள் சும்மா எதையும் சொல்லலைங்க. ஒரு மண்டலம் அப்படின்னா அது 48 நாட்கள். இதுக்கு பின்னாடி ஒரு சூப்பரான சயின்ஸ் இருக்கு. நம்ம உடம்புல இருக்கிற செல்கள் எல்லாம் ஒரு முழு சுழற்சியை முடிச்சு புதுப்பிக்கப்படுறதுக்கு சரியா 48 நாள் ஆகுமா. இதைத்தான் மண்டல பயிற்சின்னு சொல்றாங்க. நீங்க ஒரு விஷயத்தை தொடர்ந்து 48 நாள் செஞ்சீங்கன்னா அது உங்க ரத்தத்திலையும் மனசுலையும் ஆழமா பதிஞ்சிடும். கெட்ட பழக்கத்தை விட்டுடணும்னு நினைக்கிறவங்க, இல்ல ஒரு பெரிய தெய்வத்தோட அருளை பெறணும்னு நினைக்கிறவங்க 48 நாள் விரதத்தை ஒரு தவமா பண்ணுவாங்க. குறிப்பா சொல்லணும்னா, நம்ம பஞ்சபூதங்களையும் ஐம்புலன்களையும் கட்டுப்படுத்தி இறைநிலையை அடைய இது ஒரு ட்ரைனிங் பீரியட் மாதிரி. இத முதல்ல புரிஞ்சுக்குங்க. 48 நாள் விரதங்கிறது ஒரு தவம் மாதிரி. நம்மளை நாமே சோதிச்சுக்கிற ஒரு விஷயம். எப்போ எந்த கிழமை எந்த நாள்னு குழப்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை. முருகனுக்கு பிடிச்ச செவ்வாய்க்கிழமை இல்லைன்னா ஞாயிற்றுக்கிழமையில ஆரம்பிக்கலாம். விரதத்தை எப்போ எந்த கிழமையில ஆரம்பிக்கணும், எந்த நாள்ல ஆரம்பிக்கணும்னு குழம்பிக்க வேண்டியதில்லை. முருகனுக்கு பிடிச்ச செவ்வாய்க்கிழமை இல்லைன்னா ஞாயிற்றுக்கிழமையில ஆரம்பிக்கலாம். நல்ல காரியம் நடக்கணும்னா வளர்பிற சஷ்டியில ஆரம்பிங்க. இதுவே கடன் தொல்லை தீரணும், கஷ்டம் குறையணும் அப்படின்னா தேய்பிற சஷ்டியில ஆரம்பிக்கிறது ரொம்ப விசேஷம். பெண்களுக்கு இருக்கிற பெரிய சந்தேகம், நடுவில் 5 நாள் தள்ளி போகுமே, அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்பாங்க. கவலைப்படாதீங்க. அந்த 5 நாள் மட்டும் சாமி கும்பிடாம தள்ளி இருந்துட்டு அப்புறமா மறுபடியும் விடுபட்ட நாள்ல இருந்து கணக்கு வச்சு 48 நாள் முடிக்கலாம். முருகன் மனசைத்தான் பார்க்கறானே தவிர மற்ற எதையும் கிடையாது. தினமும் காலையிலையும் சாயந்தரமும் மறக்காம வீட்டில் விளக்கேத்துங்க. முடிஞ்சா 6 முகம் இருக்கிற ஷட்கோண தீபம் ஏத்துங்க. ஓம் சரவண பவ மந்திரத்தை 108 தடவை சொல்லுங்க. சாமிக்கு நெய்வேத்தியமா 1 டம்ளர் பாலோ இல்ல தேன் கலந்த தினைமாவோ வையுங்க. எதுவுமே முடியலையா ஒரே ஒரு வெல்லம் வைங்க, ஒரு துண்டு வெல்லம் வைங்க. வச்சு மனசார கும்பிடுங்க, அதுவே போதும். இந்த 48 நாளும் கண்டிப்பா அசைவம் சாப்பிடக்கூடாது. சுத்தமான சைவமா இருக்கணும். முடிஞ்சா ஒரு வேளை மட்டும் டிஃபன் சாப்பிட்டு விரதம் இருக்கலாம். ஆனா வேலைக்கு போறவங்க, உடம்பு முடியாதவங்க 3 வேளையும் தாராளமா சாப்பிடலாம். ஆனா அசைவம் மட்டும் வேண்டவே வேண்டாம். என்ன மந்திரம் சொல்லி முருகனை வழிபடணும் அப்படின்னா, கந்த சஷ்டி கவசம் படிங்க. இல்லையா நம்ம சேனல் பேர்லயே இருக்கிற வேல்மாறல் படிங்க. உங்களுக்கு என்ன கஷ்டமோ அதுக்கு ஏத்த மாதிரி திருப்புகழ் பாடல்கள் பாடுங்க. வேலை வேணும்னா அதுக்கு ஒரு திருப்புகள் இருக்கு. கல்யாணம் ஆகணுமா அதுக்கும் ஒரு திருப்புகள் இருக்கு. ஒரு பாட்டுன்னு முருகன் கிட்ட உருக்கமா கேளுங்க. எனக்கு வேறு யாரும் இல்லை, நீதான் கதி அப்படின்னு மனசுருகி வேண்டிக்கிங்க. என் அப்பன் கைவிட மாட்டான். கடைசியாக ஒரு சின்ன அட்வைஸ். இந்த 48 நாள் விரதம் இருக்கும்போது நான் விரதம் இருக்கேன்னு எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிட்டு இருக்காதீங்க. உங்களுக்குள்ளேயே இந்த பக்தியை வச்சுக்கோங்க. முருகன் ஒரு அப்பா மாதிரி. அவகிட்ட நீங்கள் எதை திரும்ப திரும்ப கேட்குறீங்களோ அதை கண்டிப்பாக உங்களுக்கு செஞ்சு கொடுப்பாரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம வேல்மாறல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அந்த முருகனோட அருள் எல்லோருக்கும் கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம்.